நல்லா தாங்க இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஆக்ஷன். సూపర్ వేరే లెవెల్ అంతే పనికిరాదు యాక్షన్ సూపర్ గా ఉంది యాక్టింగ్ ఎవరికి తగ్గదులే ఎవరి యాక్షన్ తగ్గట్లే అంతే అది మాత్రం అరిసే అరుపులు చూస్తే మా గొంతు రాసిపోయింది ఆ మాత్రం తెలియదు యాక్టింగ్ గురించి కలెక్షన్ వేరే లెవెల్ అంత అమౌంట్ ఎక్కువ వస్తుంది చూడండి థియేటర్ లో పేపర్లు ఏరుకోవాల్సిందే ఇంకా சரிப்போதா சீனிவாரம் பார்த்தேன். செம்மையாச்சு படம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா போச்சு. ஒரு சில லேக் இருந்தாலும் பரவாயில்ல. 2 hours 50 minutes ரன் டைம் அவ்வளோ தெரியல. பட் நல்லா போச்சு ஃபுல்லாவே. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் பார்க்கலாம். ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் பயங்கரமா இருந்துச்சு. ஆக்ஷன் எல்லாம் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங், பிரியங்கா மோகன் ஆக்டிங், ஸ்கிரீன் பிளே எல்லாம் செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லாம. ஸ்டோரி வந்து எப்படி சொல்றது, ஒரு எமோஷனல் ஆக்ஷன் டிராமா மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். எப்படி சொல்ற, ஆக்ஷன் ஒரு சில படத்துல வந்து சும்மா வேணும்ட்டு ஆக்ஷன் வைக்கிற மாதிரி வரும். பட் இது அப்படி இல்லை. கரெக்டா அந்த ஆக்ஷன் வர டைம் வந்து அவ்வளோ இன்டென்ஸா தெரியும் நமக்கு. வேணும்ட்டு ஆக்ஷன் வச்ச மாதிரி தெரியாம நல்லா போச்சு. இல்ல, 2 பேரும் நல்லா பண்ணீங்க. நானியும் நல்லா பண்ணாரு, எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணாரு. நானி பத்தி தெரிஞ்சதுதான், எல்லா இதுவும் பண்ணுவாரு. எஸ்ஜே சூர்யா இந்த இன்டென்ஸ் கேரக்டர்லாம் அவரு கொடுத்துருவாரு. அப்படியே கேரக்டர்ல போயிருவாரு. சரி, 2 பேரும் பயங்கரமா பண்ணாங்க. மியூசிக் ஃபுல்லா, மியூசிக் சாங்ஸ் இருக்கு. சாங்ஸ் 2 தானே இருக்கு. அதுதான் கரெக்டாவே ஆப்டா இருக்கு. மற்றது ஃபுல்லா பிஜிஎம் தான். பிஜிஎம் பயங்கரமா பண்ணிருக்காரு ஜெக்ஸ் பிஜாய் வந்து. ஹீரோயினா பிரியங்கா மோகன் பயங்கரமா பண்ணிருக்காங்க. அவங்க கரெக்டா ஸ்டோரிக்கு இன்வால்வ் ஆயிட்டாங்க கேரக்டர்ல. ஸோ அது வந்து ஹீரோயின் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு வைக்காம அந்த கரெக்டா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். ஒரு வல்கர் சீன்ஸ் இருக்காது, எதுவும் இருக்காது. ஃபுல்லா ஆக்ஷனு, எமோஷன்ஸ் இதாக போய் எல்லாரும் பார்க்கலாம். காமெடியும் இருக்கும், ஆக்ஷனும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, எல்லாரும் பார்க்கலாம். 3.5 கொடுப்போம் ப்ரோ. இப்போ வந்து நானியோட சரிபோதா சனிவாரம் படம் பார்த்தோம் ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. நானிக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா கண்டிப்பா டோலிவுட்ல இருக்கும். இங்க தமிழ்ல வந்து ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது இனிமே போக தான் தெரியும். ஆனா சீரியஸா வந்து தமிழ்லுமே இந்த படம் ஹிட் ஆயிடும் தான் நினைக்கிறேன். தமிழ்ல வந்து எஸ்ஜே சூர்யா இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப பயங்கரமா பேசுறோம். ஆமா, கண்டிப்பா. எஸ்ஜே சூர்யாக்கு எந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ரோ, அது நான் வந்து சொல்ற மாதிரி என்ன சொல்றதுன்னா, இன்னும் ஒரு 10 படம் 15 படம் பண்ணிட்டாருன்னா இந்தியால அவர் தான் வில்லன் கேரக்டர்னாலே அவர் தான் வேணும்ன்ற மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிப்பு அரக்கன் வேற லெவல்ல பண்றாரு. சீரியஸா சொல்லணும்னா வேற லெவலு. எனக்கு தெரிஞ்சு நானி கூட வேற யாராவது போட்டிருந்தா கூட வில்லன் கேரக்டர் தான் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. எஸ்ஜே சூர்யா போட்டனால டஃப் கொடுத்து நடிச்சிருக்காரு. வேற லெவல்ல பண்ணியிருக்காரு சீரியஸா. பாசிட்டிவ்னா இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு பாசிட்டிவ்னா நானி, எஸ்ஜே சூர்யா 2 பேரு. செகண்ட் வந்து மியூசிக். மற்றபடி அதான், நீங்க படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், கலர் ஆகட்டும், படத்துல யூஸ் பண்ணி கலர்ஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கு. அப்புறம் அந்த சென்டிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட நல்லா தான் இருக்கு. மேபி சில பேருக்கு வந்து அது நெகட்டிவா இருக்கலாம். நெகட்டிவ்னா எனக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கல. கிளைமேக்ஸ்ல வந்து என்னன்னா வந்து தமிழ்ல நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா படம் வந்திருக்கும், ரியான். அது அந்த படத்தோட கிளைமேக்ஸும் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் சிமிலரா ஒண்ணுதான். ஓகேங்களா? இது வந்து தெலுங்குல ஹிட் ஆயிடும் கண்டிப்பா. ஏன்னா அங்க அந்த படம் எப்படி இருக்கும் தெரியல. தமிழ் ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது மேபி அது ஞாபகம் வரலாம், அந்த படம் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆனா வந்து அந்த படம் இந்த படம் சேம் இல்லை. அந்த கிளைமேக்ஸ் மட்டும் சேம். அதில் சொல்ல வர மெசேஜ் வந்து கொஞ்சம் சேமா இருந்தது. மற்றபடி வேற எதுவும் நெகட்டிவ்லாம் கிடையவே கிடையாது படத்துக்கு. சரிபோதா சனிவாரம், அதாவது வந்து சூர்யா சாட்டர்டே. தெலுங்குல சொல்லணும்னா சனிவாரம் இதுக்கு பத்தாது, இன்னும் நிறைய சாட்டர்டே கூட போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சூப்பரா இருக்கு படம் சீரியஸா. ஆமா ப்ரோ, இன்ட்ரோல் பிளாக் வந்து 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் தான். நானியும் எஸ்ஜே சூர்யாவும் அந்த வச்சு அப்படி இன்ட்ரோல்ல முடிச்சு ஒரு டைலாகோட முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட் தான். லைக் அந்த இன்ட்ரோல் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்பப்போ நல்ல நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா கேஜிஎஃப்ல ஏதோ ஒரு படத்துல, ஐயோ அஸ்வின்ஸ் படத்துல ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒன்று போடுவாங்களே, அந்த மாதிரி கீழே ஒரு டைட்டில் போட்டு அப்படியே ஆரம்பிச்சு கதை மாரி போகுது. சூப்பரா இருக்கு. நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாரும் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் படம். அது கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான் ப்ரோ, ரொம்பலாம் இல்லை. ஒரு 2 சாங் இருக்கு. ஒரே ஒரு சாங் தான், கிளைமேக்ஸ்ல சின்ன சீன் இருக்கு. அவங்களோட கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யாவை மீட் பண்றதுக்கு காரணமே வந்து பிரியங்கா மோகன் தான். அவங்கள வச்சுதான்
எஸ்ஜே சூர்யாவும் பிரியங்கா. ராயன் படத்துல எஸ் ஜே சூர்யா தனுஷ் அந்த மாதிரி இருக்கா இல்ல இல்ல ராயன் படம் கூட கம்பேர் பண்ணும்போது இது எங்கேயோ இருக்கு. இந்த படத்தோட ராயன் படத்தை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து நல்லா இருக்கா? அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன். ஏன்னா அதுல எஸ்ஜே சூர்யா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த படத்துல சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஓகே தான், அது ஒண்ணுமே அது ரொம்ப எப்படி சொல்ற அந்த அளவுக்கு பயங்கரமான கேரக்டர்லாம் இல்லை ப்ரோ. சின்ன கேரக்டர் கதைக்கு மூவ் பண்ணி கொண்டு போற தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை படத்துல. பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட 5க்கு 3.5 தரலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு வந்து பார்க்கலாம். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் லேக் இருக்கு, அதனால தான் 3.5. இல்லைன்னா 5க்கு 5 தரலாம், அந்த மாதிரி இருக்கும் படம். எனக்கு லேக் எதுவுமே தோணல. நிறைய இப்போ கூட லேக் இருக்கா நீங்க தான் கொஸ்டின் பண்றீங்க. படம் பார்த்தவங்க யாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் படம் சூப்பரா இருந்தது. சாங்ஸ் தான் எனக்கு எதுவும் கேப்சர் பண்ணல. பட் பிஜிஎம் பக்கா, பிஜிஎம் செம்மையா இருந்தது. பிஜிஎம் வந்து அந்த ஃபைட்டுக்கான மொத்த பிஜிஎம்முமே, ஐ மீன் பிஜிஎம்மால தான் ஃபைட்டே அந்த மாதிரி இருக்கு. காமெடியா இல்லை, பட் அந்த டார்க் ஹியூமர்ஸ் மாதிரி லைட்டா வரும். பட் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பீங்க. அவங்க நல்ல ஃபன், என்டர்டெயின்மெண்ட், ஆக்ஷன் எல்லாமே கலந்து எடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்தது படம். அதுதான் ப்ரோ கம்பேரே பண்ண முடியல. ஏன்னா 2 பேரும், இவர் நேச்சுரல் ஸ்டாரு, இவங்க வந்து நடிப்பறக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஃப்ரேம்ல நிற்கும் போது உங்களால யார் பெஸ்ட்னு கம்பேரே பண்ண முடியும், அந்த அளவுக்கு நடிச்சிட்டாங்க. லவ் போர்ஷன்ஸும் ரொம்ப அழகா இருந்தது. ஐ மீன் தேவையில்லாத கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஹீரோயின் வந்து வேணும் வைக்கணும்னு வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கல. சூப்பரா எங்க பிளேஸ்மெண்ட் தேவைப்பட்டதோ அந்த இடத்துலலாம் பக்காவா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நீங்க ஒரு ஆக்ஷன் லவர்னா கண்டிப்பா வந்து ஆக்ஷனுக்காக பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. ஸோ தாராளமா வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கு, அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. அதுக்காக வந்து படம் பார்க்கலாம். ஓவரால் ரேட்டிங் என்ன கேட்டீங்கன்னா 10க்கு 9 கன்ஃபார்ம். 9 கன்ஃபார்ம். தேங்க்யூ. ஃபேமிலி ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ் அதுதான், ஆக்ஷன் லவர்ஸ் தான் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா அது அம்மா சென்டிமெண்ட் அண்ட் சிஸ்டர் சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு படத்துல. ஸோ எல்லாரும் வந்து பார்க்கலாம் தாராளமா. படத்துல மியூசிக் எந்த அளவுக்கு? படத்துல மியூசிக் விட எனக்கு பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங்ஸ் தான் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் எதுவும் இல்லை. பட் பிஜிஎம்மா சூப்பரா இருந்தது படத்துல. ராயன் படம் பார்த்திருப்போம், எஸ் ஜே சூர்யா தனுஷ் அந்த மாதிரி இருக்கா இல்ல? கண்டிப்பா நான் கம்பேர் பண்ண விரும்பல. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஐ எம் நாட் கம்பேரிங். ஆனா சூப்பரா பண்ணியிருந்தாங்க, 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ராயன் படத்துல இருக்கிற அந்த அந்த காம்போ இல்ல அதை விட வேற மாதிரி டிஃபரெண்டா இருக்கு? நல்லா இருக்கு. இது புது காம்போ தானே. நானியும் எஸ்ஜே சூர்யாவும் புது காம்போ. ஸோ 2 பேருமே ஆப்வியஸ்லி ஆக்டிங்ல செம்ம பெஸ்ட். ஸோ 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. சரிபோதா சனிவாரம் சூப்பரா இருக்கு, பிடிச்சி. கதை வந்து அவரை சனிவாரம் போய் ஃபைட் பண்ணுவார். யார் ஆக்டிங்? எஸ் ஜே சூர்யா நல்லா பண்ணிருக்காரு. எஸ்ஜே சூர்யா சூப்பரா பண்ணாரு, நானி சூப்பரா பண்ணாரு. மியூசிக் தான் ப்ளஸ் பாயிண்ட் மூவில. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம அந்த பிஜிஎம் எப்படி இருக்கோ சேம் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில பிஜிஎம் இருக்கும். ஸோ எக்ஸலண்டா இருக்கும். இருக்கு ப்ரோ. டைட்டில் என்னன்னா இப்போ சூப்பர் சூர்யான்னு இருக்கு தமிழ்ல. தெலுங்குல வந்து சரிபோதா சின்னவாரம். அவன் வந்து சாட்டர்டே மட்டும்தான் கோவப்படுவான். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஸோ சாட்டர்டே மட்டும்தான் எதுக்கு கோவப்படுறான், அது எதுக்கு கோவம் வருது, அந்த கோவம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சதான் படம் ப்ரோ. சூப்பரா இருக்கும் ப்ரோ. இப்போ பிரியங்கா மோகன் இப்போ நிறைய மூவில நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஹீரோயின் வச்சுட்டு ஒரு சாங், ஒரு 2 சீன். பட் இந்த மாதிரி மூவி எப்படின்னா ஹீரோக்கு எப்படி ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கோ பிரியங்கா மோகனுக்கு அதுக்கு மேல ஸ்கிரீன் ஸ்பேஸ். ஸோ ஒரு எதனா ஹீரோக்கு ஹெல்ப் பண்றது எல்லாம் பிரியங்கா மோகன் தான். சரி, ஒரு மெயின் சீன் தான் மெயின் சீன்ஸ் ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. ஹீரோயின், ஹீரோ, வில்லன், இந்த 3 பேர் தான் ப்ரோ. படம் ஃபுல்லா சூப்பரா தரமா இருக்கும் ப்ரோ. ஒரு நான் 10க்கு தரமாட்டேன். 5க்குனா ஒரு டீசெண்டா 4, 3.5, 4 தரலாம் ப்ரோ. எக்ஸலன்ட் மூவி.